வணக்கம் மக்களே, நான் உங்கள் டிஎம். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 1. போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நம்ம கமெண்ட்டில் போட சொல்லியிருந்தோம். ஸோ சொன்ன மாதிரியே நம்ம இப்போ வீடு கட்ட போயிடும். நான் குட்டியாக தான் ஒரு வீடு கட்டலான் இருக்கேன். இதை பெரிய வீடை கட்டுறதுக்கு இது மூடு கிடையாது. அதை உட்காந்து வீடியோவை போடுறதுக்கு எனக்கு எடிட்டிங் ஸ்கில்லும் கிடையாது. அதனால் குட்டியாக வீடு போட்டு இதுவே தெரிஞ்சு 20 நிமிஷம் கிட்டே வரும். நானே ப்ரிப்பேர் பண்ண போகிறேங்கிறது தெரியாது. அதனால் இந்த இடத்துல நம்ம கட்ட போகிறோம். இந்த செஸ்ட்டில் எல்லாம் போல வச்சுருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி இருங்க இடத்த காட்டுறேன். பாருங்க, இந்த இடத்த பூரா டெட்டு போட்டு ஃபுல்லாக மட்டமாக்கி வச்சுருக்கேன். ஐ மீன் சமமாக. இந்த இடத்துல நம்ம வந்து ஃபுல்லாக ஃபியூச்சர் பில்ஸ்லாம் கட்டலாம். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஃபார்ம் கட்டணும். இப்போ நம்ம வந்து தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். இதோட உங்களுக்கு வந்து இந்த டுட்டோரியல் வேணுன்னா சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வேலை டுட்டோரியல் மட்டும் போடுறேன். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிப்டு ஓக்லாக்ஸ் வந்து எடுத்துருக்கோம். இது வந்து என்னென்னா வந்து தெரியாமல் பண்ணது. அதனால் அது மட்டும் 12 இருக்குது. ஆனால் அதுதான் இப்போ நமக்கு தேவைப்படுது. அப்புறமா வந்து ஸ்ப்ரூஸ் லாக் தேவைப்படுது. நீங்கள் ஸ்ப்ரூஸ் லாக் இல்லைன்னா டார்க் வுட் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்ப்ரூஸ் நல்லாயிருக்கும். உங்கள் ஆப்ஷன் தான். இப்போ அதை நம்ம வந்து கரெக்டாக அளந்துக்கலாம். என்ன பண்ணுறது, ஒரு செகண்ட் இருங்க. நம்ம வேணால் போயிட்டு ஷவல் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஷவல் இல்லை, ஒஞ்சிச்சு. போயிட்டு ஒரு 2 உடன் ஷவல் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா அயனை சேர்மா வச்சுக்கிச்சு. ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்களா, ஆடை எல்லாத்தையும் வந்து ஃபீட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அங்கே போய் மாற்றணும். இப்போது இதை வீட்டு கட்டுறதுக்கு முன்னாடியே பண்ண வேண்டியதுனால சொல்ல கிடையாது. இதோ இங்கே ஃபுல்லாக வந்து சேண்டை உருக்க போட்டிருந்தேன். மக்களே, அப்போ நான் இன்னொன்று கண்டுபிடிச்சேன். நான் வீடு கட்டுற இடத்துக்கு நேராக பின்னாடி போனோன்னா ஒரு ரூயின் போட்டல் இருக்குது. அதை நான் போய் இன்னும் செக் பண்ணலை. அடுத்த பாட்டில் நெதருக்கு போகணும். நெதருக்கு போகலாமா வேணாமா, இல்லை அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பண்ணணுமாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் நெதருக்கு போய் என்ன பண்ண போகிறது இல்லை. நெதர் போர்ட்டில் மட்டும் தான் கட்ட போகிறோம். இதெல்லாம் என்கிட்ட அயன் டூல்ஸ் கூட இல்லை. காப்பர் டூல்ஸ் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். அடா பாவிங்களா, என்ன ஒரு வேலை பண்ணலான்னு பார்த்தா இப்போ நான் போய் தூங்கிடுவோம். சகுனம் சரியில்லை. அப்புறம் சீப்பர் வருவான், சாம்பி வருவான், வீட்டை வெடிப்பான். நினச்சாலே தூக்கம் வர மாட்டேன். ஓகே, இப்போ போயிட்டு நேராக போயிட்டு ஃபுல்லாக மெஷர் பண்ணலாம். எனக்கு ஜலுக்கு பிடிச்சிக்கிச்சு மக்களே, என்ன பண்ணுறது தெரியல. சும்மாவே வீடியோ குறைன்னு இருக்கும். இதில் ஜலுக்கு வேறு பிடிச்சிக்கிச்சு. இப்போ நம்ம வந்து 1 2 3 3 4 இப்போ வந்து 4 × 4 மணி நம்ம இது பண்ண போனோம். 4 × 5 5 × 5 5 × 5 பாக்ஸ் போட்டு போகிறோம். இப்போ இந்த பாக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறோம். இது நீங்கள் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக கூட கட்டலாம். நான் சும்மா ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக பண்ணுறேன். இப்போ வந்து இதுதான் வந்து கீழே இருக்க ஃப்ளோர். இவ்வளோ குட்டையாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு புரியுது. வாய்க்குள்ளது. ஓகே, நீங்கள் ஒரு சின்ன மாண்டேஜ் பில் கூட பார்த்துருந்தாங்க.
முடிச்சிட்டோம். கதவுலாம் அப்புறம் வச்சிக்கலாம். இந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்கு சொல்லுங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்கு சொல்லுங்கள். ஓகே. கொடுத்தா 3 டோரை கொடுப்பானுங்களா? என்ன 3 டோர்னா வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஓகே, சூப்பர், கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணலாம்? போய்ட்டு எல்லா பொருள் எடுத்துன்னு வரணுமோ? ஆமாம், எனக்கு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிப்பேன். இல்லை, இது வச்சிடலாம். எதுக்கு தூக்கி எல்லாத்தையும் உள்ளே போடு 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 போடுற உள்ள. இந்த கண்ணாடி வேறு. ஓகே. இப்போ போயிட்டு அந்த ஸ்டோன் கட்டரு கிராஃப்டிங் டேபிள் நம்மளே ஏற்கனவே ஒன்று பண்ணிட்டோம். அதனால் வந்து பார்க்கலங்க. ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ் வச்சுக்கலாம். அப்புறம் ஃபர்னஸ்ஸு சாண்ட் வேறு உருகுதே, பரவாயில்ல. ஓகே, உடச்சாச்சு. இப்போ இந்த ஃபர்னஸ்ஸு இவன் வேறு படம். இந்த கிராஃப்ட் டேபிள் நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிடுறேன் இந்த வில்லேஜுக்கு. அதனால் போய் நம்ம மஞ்சா பெட் எடுத்துப்போம். அதுதான் நம்மளுது. இந்த செஸ்ட்டில் எவ்வளோ பொருள் இருக்குதா? இடிஞ்சிரும். ஓகே, ஓடுறா. ஐயோ பள்ளம். எஃப் மாதிரி இதில் நம்ம வீடு சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், எனக்கே பார்த்து ஓடுது. சரி, ஓகே, கட்டியாச்சு. இந்த ஸ்டோன் கட்டை வந்து கேப்டன் பக்கத்தில் வச்சுருவோம். அது பக்கத்தில் ஃப்ளாஷ் ஃபர்னஸு, அதுக்கும் பக்கத்தில் 3 ஃபர்னஸு. 3 ஃபர்னஸ் தானே இருக்குது நம்ம கிட்ட. சரி விடுங்க. இப்போ நம்ம வந்து மேலே போய்ட்டு பெட்டை ப்ளேஸ் பண்ணிடுவோம். இடிக்குது. ஓ, ட்ராப் டோரா? ஓகே, இந்த ஓரத்தை வச்சுருவோம். ஓகே, நம்ம வந்து வேறு என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணுங்க. டார்ச் வைக்கலாம். கீழே ஒன்று வச்சிடலாம். 2 ஆகுது. இன்னும் பகலும் சரியில்லைன்னு பக்கத்தி சொல்லுது. நைட் ஆயிடுச்சா என்ன? அட போங்கடா, சூரிய பகவான் கீழே வந்துட்டாரு. அவன் போய் தூங்கிட்டு வந்துடும். இப்போ தானே தூங்கணும். சரி, வாட்டவர். போய் தூங்கியாச்சு. அவள் தான் பெட்டெல்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டேன். பை பாய்.